வெல்கம் டு ஜிஎம்பிஎஸ் யூஜிபிஜி டிஆர்பி கோச்சிங் சென்டர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலில் நிறையா வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அது இல்லாமல் எங்கள் அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. யூஜிடிஆர்பி கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். யூஜிடிஆர்பி கண்டிப்பாக வர மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இந்த ஆகஸ்ட் மந்தில் கால் ஃபார் வாய்ப்பு இருக்குது சொல்கிறாங்க. அந்த கோர்ட்டு ஸ்டே ஆர்டர்லாம் இது பண்ணனால கண்டிப்பாக ஆகஸ்ட்டோ கொஞ்சம் கூட வேணால் தள்ளி போகலாம். கண்டிப்பான எக்ஸாம் மட்டும் யூஜிடிஆர்பிக்கு வரதான் போகுது. அதுவும் இல்லாமல் கிரேட் 2க்கும் வாங்கியிருக்காங்க. ஸோ கிரேட் 2 போஸ்டிங்கும் போட வாய்ப்பு இருக்குது. ஸோ பிபிஎட் முடித்தவங்க நீங்கள் எல்லோரும் கிரேட் 2க்கும் எலிஜிபிள் தான். நீங்கள் எல்லாம் கிரேட் 2 ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. யூஜிடிஆர்பிக்கும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஒரு சிலவர் இந்த யூஜிடிஆர்பிக்கு பிபிஎட் எலிஜிபிள் இல்லை அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. கண்டிப்பாக நீங்களும் எலிஜிபிள் தான். படிக்கிறவங்க விடாமுயற்சியாக படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக போஸ்டிங் வர தான் போகுது. இது பார்த்திங்கன்னா வீடியோ பார்ட் 12 போட்டிருக்கோம். ஏற்கனவே 11 பார்ட் போட்டிருக்கோம். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணி வச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆசியன் கேம் வாஸ் ஹெல்ட் இன் த இயர். இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் யூஜி லெவலில் கேட்கக்கூடிய கொஸ்டின். அதாவது முதல் ஆசிய விளையாட்டு போட்டி எங்கே நடைபெற்ற ஆண்டு வருடம் கேட்டிருக்காங்க. இது வந்து 1950, 51, 52, 53 கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1951 தான் இது கரெக்டான ஆன்சர். அப்போ தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் தான் நடத்திருப்பாங்க. அதை கூட கேட்கலாம். எங்கே கண்டக்ட் பண்ணாங்கன்னா இந்தியாவில் நடத்திருப்பாங்க. ஃபார் டிசைன் பேலன்ஸ் டயட் இஸ் எசென்சியல் டு நோ த டெய்லி ரிக்யர்மெண்ட் ஆஃப். அதாவது சரிவித உணவு பேலன்ஸ் டயட்டுங்கிறது தினசரி தேவை அறிவது அவசியம். அது வந்து எதுக்கு எப்படி அதில் பேலன்ஸ் டயட்னாலே அதில் என்னென்ன இருக்கும்? கலோரிஸ் இருக்குமா, ப்ரோட்டீன்ஸ் இருக்குமா, டிஃப்ரெண்ட் நியூட்ரியன்ஸ் இருக்குமா, விட்டமின்ஸ் இருக்குமா? அதாவது ஒரு பேலன்ஸ் டயட்னாலே அதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நியூட்ரிஷன்லாம் சேர்ந்து தான் பேலன்ஸ் டயட்டு. அதான் அது கரெக்டான ஆன்சர். அடுத்து வருங்க. நேரு யுவகேந்திரா சங்கம் வாஸ் செட்டப் இன் த இயர். அதாவது நேரு யுவகேந்திரா சங்கம் வந்து எந்த வருஷம் அமைக்கப்பட்டது? இது ஒரு பிஜிடிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். சப்போஸ் யூஜி லெவலில் கூட கேட்கலாம். இது எந்த வருஷம் பண்ணியிருப்பாங்கன்னா 1967, 68, 1977. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1987 to 1988 தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் சி தான் கரெக்டு. யூஜி லெவல்லையும் இது கேட்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. டேஷ் ஹேஸ் கிளாசிஃபைடு இண்டிவிஜுவல் இன்டூ 4 groups பேஸ்டு ஆன் த பாடியில் ஸ்ட்ரக்சர். அதாவது நம்ம பாடியை கிளாஸிஃபிகேஷன் பண்ணி சொன்னது பார்த்திங்கன்னா மெயினாக 2 பேர் சொல்லியிருப்பாங்க. நிறைய இதில் நம்ம படிச்சிருப்போம். செல்டன் பார்த்திங்கன்னா 3 டைப் சொல்லியிருப்பார். இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா 4 டைப் சொல்லியிருப்பார். செல்டன் வந்து எண்டோமார், மிசோமார், எக்டோமார் சொல்லியிருப்பார். கிறிஸ்மருங்கிற வந்து 4 இயர் சொல்லியிருப்பார். பைகனிக், அஸ்தனிக், அத்லட்டிக், டைப் பிளாஸ்டிக் சொல்லி 4 சொல்லியிருப்பார். அதான் கரெக்டான ஆன்சர் கிறிஸ்மர். ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி ஃபோக்கஸ் ஆன, அதாவது ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது? லேர்னிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸா, ட்ரைனிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸா, பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் ஸ்பெக்டேட்டர்ஸா, ஆல் ஆஃப் தீஸா? அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிங்கிறது அவங்க லேர்னிங் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் லேர்ன் பண்ணி கற்றுக்குறாங்க, ட்ரைனிங் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, பார்ட்டிசிபென்ட்ஸ் எந்த அளவுக்கு ஸ்பெக்டேட்டர் பண்ணுறாங்க, எல்லாம் சேர்ந்து தான் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி. ஆல் ஆஃப் தீஸா தான் இது கரெக்டான ஆன்சர். கான்ஸ்ட் ஆஃப் எ டெஸ்ட் இஸ் டெஸ்டட் த்ரூ. அதாவது ஒரு சோதனை நேர்மை எதன் மூலம் சோதிக்கப்படுகிறது? ரிலையபிலிட்டி வச்சா, நாம்ஸ் வச்சா, அப்ஜெக்டிவிட்டி வச்சா, வேலிடிட்டி வச்சாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மெஷர்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டினை பார்க்குறப்ப அது வந்து எதுலேருந்து வருது நீங்கள் முதல்ல பார்க்கணும். இது எந்த யூனிட் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்கன்னா டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் வச்சு கேட்டிருக்காங்க. இது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி. இதை வச்சு கண்டிப்பாக யூஜி லெவலில் கேட்கலாம் கொஸ்டின். வேலிடிட்டி, ரிலையபிலிட்டி, அப்ஜெக்டிவிட்டி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஏ டெஸ்ட் இஸ் செட் டு பி டேஷ் இஸ் சிமிலர் ரிசல்ட் அக்கர் when the test is repeated by the same group under like conditions. இதுவும் அதை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. வேலிடிட்டி, ரிலையபிலிட்டி வச்சு தான் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா வேலிடிட்டியா, ரிலையபிலிட்டியா, நாம்ஸா, அப்ஜெக்டிவிட்டியாக கேட்டிருக்காங்க. இது கரெக்டான பார்த்தீங்கன்னா ரிலையபிலிட்டி. இது 2 முக்கியமானது. நல்லா நோட் பண்ணி வச்சு படிங்க. அடுத்ததும் அது டெஸ்ட் மெத்தடில் தான் வந்திருக்கு. அப்ஜெக்டிவிட்டி இஸ் த டிகிரி ஆஃப் டேஷ் விச் வேரியஸ் பர்சன். அதாவது ஒரு டெஸ்ட்டு வந்து ஒரே பர்சன் கண்டக்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணாலே ரிலையபிலிட்டி சொல்லி படிச்சுப்போம். அதே வேரியஸ் பர்சன் பண்ணாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்மிட்டியாக இருக்கும். அது என்னென்னா அப்ஜெக்டிவிட்டி. டெஸ்ட் மெத்தடில் நிறைய இடத்துல ஃபெமிலியராக கேட்கக்கூடிய கொஸ்டின். டேஷ் இஸ் ஆர்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இதுவும் டெஸ்ட் மெஷர்மெண்ட் தான். சயின்டிஃபிக்கலி அப்ளைட் டு சம் ட்ரைட்ஸ் குவாலிட்டி ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ். டெஸ்ட்டாக, எவாலுவேஷனாக, மெஷர்மெண்ட்டாக, இன்டர்வியூவாக கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இந்த மாதிரி பண்ணாலே அது என்னென்னா எவாலுவேஷன் தான். எவாலுவேஷன் மூலம் தான் அவங்கள வந்து மதிப்பிடுதல் தமிழில் சொன்னால். அதான் எவாலுவேஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஸ்டார்டிங் பிளாக் ஷால் நாட் பி யூஸ்டு இன். அதாவது ஸ்டார்டிங் பிளாக் வந்து எந்த ரேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம்? 100 மீட்டர் ரிலேலையா, அப்படின்னா 200 மீட்டர் ரிலேலையா, 800 மீட்டர் ரிலேயா, 4x400 மீட்டர் ரிலேயா?
ஸ்டார்டிங் பிளாக் சேல் நாட் பி யூஸ்டு எதில் அந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் தெளிவாக படிக்கணும். சேல் நாட் பி யூஸ்டுன்னு கேட்டுருக்காங்க. 8th கமெண்ட்ரியில் தான் யூஸ் பண்ணாங்க, மற்ற எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்டல் சூப்பரண்டுக்கு ஒரு 3 போஸ்டிங் கால்ஃபர் ஆகிருக்கு. அதுக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து எல்லாம் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கும் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிச்சாலும் எங்கள் அகாடமியில் வந்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். லாஸ்ட்டு இப்போ ஒரு 4 டைம் நாங்கள் தான் அந்த ஹாஸ்டல் சூப்பரண்ட் போஸ்டிங்கில் ஸ்டேட் ஓவர் ரேங்க் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் எடுத்திருக்கோம். நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கோம். வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.